வீடு கட்டி வாழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய ஒற்றைப்படை ராசிகள். இப்போ மேசம் 1, அடுத்து 3வது ராசியான மிதுனம், அடுத்து 5வது ராசியான சிம்மம், அடுத்து 7வது ராசியான துலாம், 9வது ராசியான தனுசு, 11வது ராசியான கும்பம். இந்த ராசிகள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அவங்க வீடு கட்டலாம். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஒற்றைப்படை ராசி இருந்தால் போதும், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்த வீடுக்கு போவாங்க. ரிஷப ராசி, மகர ராசி, கடக ராசி, விருச்சிக ராசி, இந்த 4 ராசியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா வீடு இருக்கும். வீடை பற்றி நோண்டிக்கிட்டே இருக்கிறது, பைப்பு நோண்டுறது, அதை நோண்டுறது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் இப்போ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 4 ராசியில் யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டில் அவனுடைய விதியை ஒரு வீடை சரியாக கட்டி மாற்றவோ அல்லது தப்பாக கட்டினதுனால எனக்கு விதி வீணாக போயிடுறதோ கிடையாது. எனவே வாஸ்துங்கிறது டோட்டல் கம்பெனி. வாஸ்தை நம்பி நீங்கள் எந்த முடிவும் எடுக்கவே தேவை. காலங்கள் மாறிடுச்சு. அப்போ எல்லாமே மாறும்போது இதுவும் மாறிடுச்சு. வீடெல்லாம் ஈஸியாக கட்டலாம், பிள்ளையை ஒழுங்காக படிக்க வைங்க, ஒரு வேலைக்கு அனுப்புங்க, லோன் போட்டு உடனே வீடு கட்டிடலாம். அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குண்டா நாங்கள் கஷ்டப்படுறோன்னு கீழே நிறைய பேர் சொல்லலாம். அவங்களோட மைண்ட் செட்டு தான். பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கங்க. நேரில் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஐயா. என்னன்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு தான் சொந்த வீடு. யாருக்கெல்லாம் சொந்த வீடு கட்டுற யோகம் இருக்கும், யாருக்கெல்லாம் சொந்தமாக நிலம் வாங்குற யோகம் இருக்கும். சில பேர் நிலம் வாங்கிடுவாங்க, ஆனால் வீடு கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. சில பேர் வீடு கட்டுவாங்க, அது ஒரு கட்டி முடியாத நிலையிலே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? கிரகங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இதை பற்றி இப்போ பொதுவாக காலங்களுக்கு தகுந்தது போல் நம்ம பதில்கள் தேட வேண்டியது இருக்குது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். யாருனாலையும் கட்ட முடியாது. நான் வளர்ந்து ஒரு ஒரு அந்த 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 சம்பாரித்து கொஞ்ச நாள் வரும்போது எனக்கு லோன் கேட்டு போகும்போது லோன் தர மாட்டோம், லோன்லாம் கிடைக்கிறதுக்கெலாம் நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு பேசின பேங்க்லாம் நான் பார்த்துருக்குறேன். அதுவும் நல்ல கம்பெனி. நான் பெரிய நல்ல சேலரியில் இருக்கிறப்பயே தரமாட்டானுங்க. ஏன்னா ப்ரைவேட் கம்பெனிலாம் நாங்கள் தரமாட்டோம், கவர்மெண்ட்டுக்கு தான் தருவோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசுகிறப்ப, அப்படி இருந்த காலம் போய் இப்போ நீங்கள் இந்த பக்கம் நடந்து போகும்போது கூப்பிட்டு வச்சு ஹோம் லோன் வாங்கிக்கங்கன்னு சொல்கிறாங்க. இல்லையா, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்க அப்படின்னு கேரண்டிக்கு நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. இப்போ அது இல்லாமல் எல்லாமே மாறுது. சிபில் மட்டும் சரியாக இருந்தால் அதை அள்ளி கொடுத்துட்றாங்க காசு. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி கண்ணு காமிச்சிட்டிங்கன்னா எப்படியாச்சும் உங்கள் பேரில் கட்டி ஏதாச்சும் ஒன்று செஞ்சுறாங்க. ஏன்னா காசை வச்சுட்டு அவங்க கடன் வாங்குறது கால் இல்லாமல் சுற்றுறாங்க. இதுபோல் இப்போ பைக்கு ஒரு காலத்தில் வாங்கவே முடியாது. இப்போ நான் ஒரு என்னோட சென்னைக்குள்ளே நான் சம்பாரித்து அந்த ரேஞ்சில் இருக்கும்போது ₹1 கட்டினா பைக்குன்னு ஒரு சீன் வந்துச்சு. ஆமாம், நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. கண்டிப்பாக ₹1 கொடுத்துட்டோம்னா பைக் கொடுத்துருவான். நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் ₹1 பைக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவனுமே டியூ கட்டாமல் சுற்றி இருந்து எல்லாத்தையும் சீஸ் பண்ணாங்க. அப்போ என்னன்னா அதை காலங்கள் மாறுது. கால தேச வர்த்தமான சுருதி யுத்தி பேதம் இதெல்லாம் ஜோசியத்துக்கு தேவைங்கிறாங்க. எப்பயுமே ஒரே பலனே சொல்ல முடியாது. காலங்கள் மாறுறப்ப அப்போ வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறது ஜோசியத்தில் எங்கேயும் இல்லை. வீடு கட்டக்கூடிய யோகம் அப்படின்றப்ப காலம் மாறிடுச்சு, எல்லாருக்கும் கட்டுறதுக்கான யோகம் வந்துருச்சு. அப்போ இது இல்லை. அப்போ ஆனால் யார் கட்டுறாங்க, யாரால கட்ட முடியல, யார் வாங்குறாங்க, யாரால வாங்கி சிக்கிக்கிறாங்கன்ற கேள்விகள் வரும்பொழுது அதை நம்ம சரியாக பார்க்கும்பொழுது நான் சொல்லக்கூடிய 6 ராசியை பாருங்கள். மேசம், அதுலேருந்து அடுத்த ராசியை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ராசியான மிதுனம், அடுத்த ராசி கடகத்தை விட்டுட்டு சிம்மம். அப்போ மேசம், மிதுனம், சிம்மம், அடுத்து துலாம், தனுசு, கும்பம். இந்த 6 ராசி. இந்த 6 ராசிக்காரங்க வீட்டில் ஒரே ஒரு ஆள் இருந்தால் வீடு கட்டுவீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் 7 பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அப்பாவுக்கு இந்த 6 ராசிகள் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு இந்த 6 ராசியில் இல்லை, உங்களுக்கும் அந்த 6 ராசியில் இல்லை, வேறு யாருக்குமே இல்லை. ஒரே ஒரு பையன் மட்டும் நான் சொல்லக்கூடிய ராசியில் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறாரு. அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க பூரா தனுசு, அந்த தனுசு ராசியில் பிறந்ததுனாலேயே அந்த குடும்பத்தில் இருக்கவங்க பூரா சொந்த வீடுக்குள்ளே இருப்பாங்க. அவரும் தனுசு ராசியில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சொந்த வீடே கட்ட முடியாது. அப்போ நிறைய பேர் எனக்கு அந்த ராசி இல்லை, எனக்கு இந்த ராசின்னு சொல்லி கமெண்ட்டில் குதிப்பாங்க. நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அந்த ராசி தப்பான, நான் சொல்லாத ராசிகளில் இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை மீன ராசியில் இருக்கலாம். அப்போ உங்களால் சொந்த வீட்டில் வாழ முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மட்டும் இல்லை. இப்போ ஒருவேளை உங்களுடைய தம்பி தனுசு ராசி கும்பராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவருடைய யோகம் உங்களையும் சொந்த வீட்டில் வாழ வச்சிடும். ஓகேங்களா? ஒருவேளை கும்பராசியில் இருக்கிறவர் அவர் ஏதோ வேலைக்காக ஃபாரின் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போட்டு உங்களை சொந்த வீட்டிலேருந்து வெளியேற்றி விட்டுரும். ஓகேங்களா? அப்போ ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கு ஒரு பொண்ணு மீனராசி, அவங்க வீட்டுக்காரர் ரிஷபராசி, அவங்க ரொம்ப நாளாக போராடுறாங்க, வீடு கட்டவே முடியல, கையில் காசு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, மேசராசி குழந்தை பிறகுது. குழந்தை பிறந்து கொஞ்சம் நாளில் வீடு கட்டிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த வீடு கட்டி வாழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது நான் சொல்லக்கூடிய ஒற்றைப்படை ராசிகள்னு சொல்கிறாங்க. அப்போ மேசம் 1, அடுத்து 3வது ராசியான மிதுனம், அடுத்து 5வது ராசியான சிம்மம், அடுத்து 7வது ராசியான துலாம்,
9வது ராசியான தனுசு, 11வது ராசியான கும்பம். இந்த ராசிகள் ஒரு குடும்பத்தில் இருந்தால் அவங்க வீடு கட்டலாம். இன்னொருத்தர் போடுவார், நான் தனுசு ராசி, என் பொண்டாட்டி கும்பராசி, நாங்கள் வீடே இல்லைன்றப்ப அது காலம் வரும். ஆனால் நீங்கள் கட்டலாம். ஓகேங்களா? இல்லை சார், எங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன 6 ராசியில் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடு கட்டுவீங்க. கடைசி வரைக்கும் கட்டாமல் இழுத்துட்டே கிடக்கும். நிறைய வீடுகள் கட்டாமல் இழுத்துட்டே இருக்கும். அவங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பஞ்சாயத்து இருக்கும். அதே போல் வீடு கட்டிடுவாங்க, அந்த வீட்டுக்கு குடி போகவே முடியாது. வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க, இவங்க இன்னொரு வீட்டில் வாடகைக்கு இருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஒற்றைப்படை ராசி இல்லாமல் இரட்டைப்படை ராசிகள் ஒரு குடும்பத்தில் மொத்தத்துக்கு இருக்கிறது. அப்போ இவங்க என்ன செய்யலாம்? அப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அப்போ வந்து கரெக்டாக வந்து ஒத்தைப்படை ராசியில் ஏதாச்சும் மாடு ஆடுலாம் பிறந்துச்சுன்னா அது வீட்டில் வளர்க்கலாமான்னு கேட்டார். செஞ்சு பாருங்கன்னு தான் சொன்னேன். நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, இந்த ஒற்றைப்படை ராசிகள் வீட்டில் வாழக்கூடிய யோகத்தோடு பிறகுது. இரட்டைப்படை ராசிகள் வீட்டில் வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா அப்பாவுக்கு நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இரட்டைப்படை ராசிகள், ஆனால் அவங்க பொண்ணு வந்து ஒற்றைப்படை ராசி. அவங்க பொண்ணு பிறந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு 10 வயசு வரும்போது வீடு கட்டுறாங்க. வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போகுது. இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியேற்றி, ஓகேங்களா? அதுக்கப்புறமா அவங்க அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆகி திருப்பி இந்த பொண்ணு இங்கே வீட்டுக்கு வருது. திருப்பி அது பிரச்சனையாக அந்த வீட்டுக்குள்ளேயே திருப்பி வந்துட்டாங்க. இப்போ புரிஞ்சுட்டிங்களா? அந்த பொண்ணுக்காக இவங்களை வாழ வைக்குது. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு ஒற்றைப்படை ராசி இருந்தால் போதும், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு போயிடலாம். யாருக்குமே ஒற்றைப்படை ராசி இல்லைன்னா கட்டி வாடகைக்கு விடலாம். நீங்கள் சொந்த வீட்டில் போய் வாழ்ந்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போட்டு மதன் பாப்பு ஒரு படத்தில் வீரப்பாக்கு வந்து விழுவான் பாருங்க, குடி வரப்பா, அது மாதிரி பஞ்சாயத்து வந்துட்டே இருக்கும். அப்போ அடுத்து சந்திரன் பலமாக இருக்கும். அப்போ சந்திரன் சூரியனோட சேர்ந்திருந்தா, சந்திரன் பரிவர்த்தனையாக இருந்தால், அல்லது சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா, அதாவது வந்து ரிஷபராசி, மகர ராசி, கடகராசி, விருச்சக ராசி, இந்த 4 ராசியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா வீடு இருக்கும். வீடை பற்றி நோண்டிக்கிட்டே இருக்கிறது, பைப்பு நோண்டுறது, அதை நோண்டுறது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் இப்போ ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த 4 ராசியில் யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தால். அடுத்து இந்த மாதிரி இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த இது சொல்லலாம். அடுத்து நீங்கள் கேட்குறது புதன், லேண்டு. அப்போ புதன் வக்ரமாகவோ, புதன் பரிவர்த்தனையாகவோ, புதன் சந்திலே இருந்தால் அவங்க லேண்டு வாங்கக்கூடாது. அல்லது இப்போ என் பேரில் இருக்குன்னா என் ஒய்ஃப் பேரில் வாங்கிடணும். என் பேரில் வாங்கினோம்னா என்னைக்காச்சும் அந்த லேண்டை விற்றுருவேன். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா லேண்டும் விற்கிறது தான், ஆனால் அந்த லேண்டை வந்து தேவைப்படுறப்ப விற்கணும் இருக்கு இல்லையா? இல்லைனா பின்னால் பிள்ளைகளுக்கு பிள்ளான விற்றுக்கலான்றப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த லேண்டை விற்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அதனால தான் புதன் வக்ரமாக இருக்கிறவங்க, புதன் பரிவர்த்தனையாக இருக்கிறவங்க, புதன் சந்தியில் ஒரு ராசியோட 0 to 2 டிகிரி 28 to 30 டிகிரிக்குள்ள புதன் இருந்துச்சுன்னா அவங்க பேரில் சொத்துக்களை வாங்காமல் இருப்பது நல்லது. அப்படி வாங்கினாங்கன்னா அந்த சொத்து எவ்வளவோ அந்த சொத்துக்கு தகுந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். ஒருத்தர் 7 லட்ச ரூபாய்க்கு வீடு இடம் வாங்கினாரு, அவருக்கு புதன் வக்ரம், அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஆப்ரேஷன் 7 லட்ச ரூபா, மொத்தத்துக்கு இடத்த விற்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு. அப்போ புதன் வக்ரமாக இருக்கவங்கள, புதன் பரிவர்த்தனையாகவங்கள லேண்டு வாங்கி, சொந்த வீடு வாங்கி, சொந்த இடம் வாங்கி அனுபவிக்கிறது பிரச்சனை. சந்திரன் ஒற்றைப்படை ராசி இல்லாமல் இரட்டைப்படை ராசிகளே குடும்பம் முழுவதும் இருந்தால் அவங்களும் சொந்த வீட்டில் வாழ்றதுல பிரச்சனை. இந்த 2 விஷயங்கள் மட்டும் இல்லை, கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கலாம். அப்போ வீடு கட்டுறதுக்குன்னு தனி இல்லை, வீட்டில் பிரச்சனை வர்றதுக்கான ஜாதக அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு இல்லாட்டினா நீங்கள் நல்லா இருப்பீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? சிம்பிள். அப்போ இதை உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாட்டினா ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ இன்னும் 2 தடவை பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், புரிஞ்சிடும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ராசிகளுடைய கட்டங்களுடைய பேர்கள்லாம் கூகுளில் டைப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கட்டத்தை வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள், அப்போ ராசி ராசிங்கிறது சந்திரன் இருக்கக்கூடிய இடம். நான் சொன்ன ராசிகளில் உங்களுடைய சந்திரன் இருந்தால் அதான் உங்கள் ராசி. இந்த ஒற்றைப்படை ராசின்னு சொல்லக்கூடிய மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த 6 ராசிகளில் உங்கள் குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் வந்துட்டால் போதும், கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு அப்படி இல்லை, என் பையனுக்கு அப்படி இல்லை, என் பொண்டாட்டிக்கு அப்படி இல்லை, ஒத்த பையன் தான் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொண்ணை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணுவீங்களா, மருமக தனுசு ராசியில் வந்துச்சுன்னா அந்த பொண்ணு வந்த நேரம் ஒரு வீடு கட்டிடுவீங்க. வந்த யோகத்தில் அவ்வளோதான். அந்த பொண்ணு வந்த யோகம்லாம் கிடையாது. அப்படி ஒரு பொண்ணு வந்தால் தான் இருக்கணும்னு விதி இருக்கும். அவ்வளோதான். அந்த விதியை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு அப்போ இது இப்படி இருந்தாலும் இருக்கும். சார் எங்கள் வீட்டில் யாருக்குமே அப்படி இல்லாட்டினா நீங்கள் கட்டி வாடகை கொடுங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒற்றைப்படையில் வருவாங்க இல்லைங்களா, அன்னைக்கு அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி விட்டுருவாங்க. சில பேர் வந்து சொந்த வீட்டிலே வந்து துர்மரணத்தில் இறந்து போகிறாங்க. இந்த வீட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் அதை அப்படியே வச்சிடுறாங்க. சில பேர் வந்து அதை சேல் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு புதுசாக குடி போகிறவங்களோட நிலைமை வந்து சில பேர் எங்களுக்கு சில டிஸ்டர்பன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு என்ன காரணமாக? இப்போ இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த கதை பழைய கதையாக இருந்திருக்கும். புத்தர் இருந்தார், புத்தர்கிட்ட ஒரு அம்மா போய் பிள்ளையை தூக்கி போட்டு அழுகுது, செத்து போயிட்டான் அப்படின்னா புத்தர் போய் செலவு விழுகாத வீட்டில் போய் கடுகு வாங்கிட்டு வா, நான் மருந்து வச்சு தரேன்னு சொல்லிக்கிறார். இந்த அம்மா போய் ஒவ்வொரு வீடாக கேட்குது, இல்லை இந்த வீட்டில் எங்கள் தாத்தையும் செத்து போயிட்டா, எங்கள் சித்தப்பையும் செத்து போயிட்டா, என் பிள்ளை போன மாதம் தான் செத்துன்றப்ப இளவு விழுகாத வீடு ஏதாச்சும் இருக்கா? கிடையாது. ஒன்றும் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளை போட்டு குழப்பிக்கிறது. அப்போ நான் திருப்பி சொல்கிறேங்க, இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்களான்னு தெரில, சரிங்களா? எல்லா வீட்லேயும் டெய்லி 2 கோழி இளவு தான் செய்யுது, குக்கர்லேயே வச்சு சாப்பிட்றோங்களா? அப்போ நம்ம கூட நம்மளுக்காகவே வாழ்க்கையை தொலைச்சு அல்லும் பகலும் நம்ம நல்லா இருக்கணும்னுக்காக வாழ்ந்த ஒரு ஜீவன் நம்ம விட்டு போயிடுச்சுன்னா அதை பேயாக்கிடுறோம்ல.
எங்கேயோ வாழ்ந்த ஒரு கோழியை கொண்டு வந்து வெட்டி குழம்பு வச்சு தின்னுட்டு அதுக்கு சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கிறோன்றப்ப நம்மளுடைய மைண்டில் பிரச்சனை இருக்குது. அதனால் வீடுன்னு இருந்தால் எல்லாம் இருக்க தான் செய்யும். எல்லாம் இருக்கிறதுனால தானே வீடு அது. இல்லைன்னா நம்ம காட்டிலே வாழ்ந்துருக்கலாம்ல. சாவு இருக்கும், குழந்தை பிறக்கிறது இருக்கும், சந்தோஷம் இருக்கும், துக்கம் இருக்கும், அழுகை இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து அதெல்லாம் அதுக்கெல்லாம் சேஃப் தானே வீடு. அப்போ வீட்டை நீங்கள் வந்து குறை சொல்லக்கூடாது. உங்கள் ஜாதத்தில் பிரச்சனை இருக்குது. அதே போல் இந்த வீடு கட்டுறதுக்கு வாஸ்துன்னு ஒன்று வேற வச்சுக்கிறாங்க. அந்த வாஸ்துங்கிறது டோட்டலி கம்பக்கு. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றது அவனுடைய விதி. அவனுடைய விதியை வந்து ஒரு வீடை சரியாக கட்டி மாற்றவோ அல்லது தப்பாக கட்டினதுனால எனக்கு விதி வீணாக போயிடுறதோ கிடையாது. எனவே வாஸ்துங்கிறது டோட்டல் கம்பக். வாஸ்தை நம்பி நீங்கள் எந்த முடிவும் எடுக்கவே தேவை. உங்களுக்கு சரியாக இருந்தால், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம். ஓகேங்களா? உங்கள் விதி சரியாக இருந்தால் எந்த தப்பும் வராது. ஒருவேளை உங்களுக்கு விதி சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்து வாஸ்து புருஷனுக்கே ஃபோன் போட்டு அவருக்கு வீட்டிலே வாடகை இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வீணாக போயிடுவீங்க. ஸோ இந்த வாஸ்து அப்புறமா இந்த சம்பிரதாயம் சடங்குகள், வீடு கட்டுறது இப்படி தான் இருக்கணும், நிலையில் இப்படி தான் இருக்கணுன்ற எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் தேவையில்லை. வடக்கு வாசல் இருக்கக்கூடாது, மேற்கு வாசல் இருக்கக்கூடாது, இல்லை எல்லாத்துலேயும் வாசல் வைக்கலாம். அது நான் திருப்பி சொல்கிறேங்க, இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு நீங்கள் எந்த இன்ஜினியர்கிட்ட போய் டிசைன் கேட்டாலும், கூகுளில் டிசைன் டவுன்லோட் பண்ணாலும் எல்லாமே ப்ராப்பராக வாஸ்துப்படி தான் வருது. அதனால் தப்பு வரது வாய்ப்பு இல்லை. இந்த இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த இடத்துல இதை வச்சா வாஸ்து, இந்த இடத்துல இதை வச்சா வாஸ்து, மாற்றி போட்டால் வாஸ்து இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பக்கம் கோணிக்கிட்டு இருந்தால் வாஸ்து, இந்த பக்கம் கோணிக்கிட்டு இருந்தால் வாஸ்து அப்படின்ற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. தெற்கு மேற்கு. ஆமாம், ஓகேங்களா? அப்போ ரூமை மாற்றி கட்டிக்கிட்டு இருந்தீங்க, ரூம் தப்பாக கட்டிட்டுன்னு சொன்னால் ரூம்பெல்லாம் பக்காவாக கட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ ரூம் சைஸ் தப்பாக இருக்குது, ரூம் இந்த பக்கம் உயரமாக இருக்குது, இந்த பக்கம் பள்ளமாக இருக்குன்னு சொல்லி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு இந்த பக்கமாக வந்து ஒரு வீடு கட்டிக்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார், பக்கத்தில் வீடு கட்டிக்கிறான். நான் என்னடா செய்கிறது அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் வீடை இடிக்கவா முடியும் ஜேசிபி வச்சு? இல்லை, அவன் என்ன சொல்கிறேன்னா, பக்கத்து வீட்டுக்கும் உங்களுக்கும் இடையில காம்பவுண்டு கட்டணும். அந்த காம்பவுண்டில் இந்தந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணணும், வாஸ்து வந்து பிளாக் பண்ணிடும் அங்கேருந்து வரக்கூடிய தோஷத்தை அப்படிங்கிறான். மொத்தத்தில் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால் வாஸ்து தோஸ்து எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு இடம் இருந்தால், வீடு இருந்தால், வாய்ப்பு இருந்தால் கட்டி நல்லபடியாக வாழுங்க. இப்படி தான் வாழணுன்ற எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் துர்மாறணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரியில்லைன்றது, நீங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். நான் திருப்பி சொல்கிறது, ஒரு 20 வருஷம் வாழ்ந்தவங்கள்ட்ட போய் கேளுங்க, அந்த வீடு ராசியான வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் சரியாக வாழ்ந்துருக்க மாட்டான், ரொம்ப பூவராகவே இருப்பான். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, இந்த வீடு வந்ததுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கேன் ராசி. ஏன்னா 20 வருஷம் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டேன், அதை விட என்னது பெரிய இது வேணும்? ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் புதுசாக மாறினவங்க அந்த மைண்ட் செட் வர வரைக்கும் அந்த வீட்டை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பயந்துகிட்டே இருப்பாங்க. ஏதானாலும் வீட்டுக்கு மேலேயே வீட்டுக்கு ஒரு 5 வருஷம் கடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லது கெட்டது ரெண்டும் அந்த வீட்டில் நடந்ததுக்கப்புறமா அவன் என்ன ஆயிடுவான்னா, மைண்டு அந்த வீடு மேலே போகிற சொல்கிறத மாற்றிடுவான். அப்போ புது வீடு போகும்பொழுது ஏதாச்சும் தவறுகள் நடக்கும்பொழுது அந்த வீட்டு மேலே சுமத்துறதானே தவிர இது உண்மை கிடையாது. எந்த வீட்டுக்கு போனால் அது என்னன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சனி நல்லா பலமாக இருக்குது, வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குன்னா, குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ரீல் பார்த்தேன். அவங்க ஒய்ஃபும் அவனும் கை கோர்த்துக்கிட்டு கோயில் இருக்கிறாங்க. அந்த பொம்பளை சிரிக்குது. அப்படி கோயிலேருந்து ஒரு பப்புக்கு போகிறாங்க, சாப்பிட்றாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க, ஒரு பீச் போகிறாங்க, பைக்கில் 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டே வராங்க. சூப்பராக வந்தோடனே அந்த அம்மா காலை எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கிது. வச்சோன்னே முகம் மாறிடுச்சு. எப்படா இப்படி மாறுதுன்னு கேட்டேன். இப்போ பொம்பளை வீட்டுக்கு வெளியெல்லாம் சுற்றுறவு சூப்பராக இருக்குதுங்க, வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சோன்னே முகம் மாறிடுதுன்ற மாதிரி இந்த சனி வந்து வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்தால் நீங்களும் அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே இருக்கும்போதெல்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வச்சோன்னே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சோகமான மாதிரியோ, ஏதோ தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கும், பேசவே கூடாது யார்கிட்டன்ற மாதிரியோ, செல்ஃபோனை நோண்டுறது, இல்லை டிவியே பார்த்துக்கிறது, டிவியை போட்டு வச்சுட்டு அது ஒன்று ஓடிட்டு நம்ம வண்டைகள் ஒன்று ஓடிட்டு இருக்குன்ற மாதிரி இந்த குழப்பங்களெல்லாம் சனி வக்ரம், சனி பரிவர்த்தனை. இது வந்து மரபு ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை. இதனால மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த வீட்டில் வாழ்ந்தாலும் அது இருக்கும். அப்போ இது வந்து உங்களுடைய ஜாதக பிரச்சனை தவிர வீட்டு பிரச்சனை இல்லை. எனவே வீடையும் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. வாஸ்து அப்படிங்கிறது பேசிக்கான வாஸ்து பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன், நான் என்னுடைய ஜெனட்டிக்கில் எல்லாருமே வம்சத்தில் அதெல்லாம் வாழ போகிறதில்ல, நான் இருக்கிற வரைக்கும் இருப்பேன். நானே இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டேன், என் பிள்ளைக்கு வேறு இடத்துல வேலை கிடைக்குதுன்னா அந்த வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இந்த வீட்டை விற்கணும்னு வச்சுக்கோங்களேன், வாங்குறவன் வாஸ்து பார்ப்பான்ல, இடம் வாங்குறவன் வாஸ்து பார்ப்பான். அப்போ நம்ம வாங்கக்கூடிய வீடை வாஸ்து பார்த்து வாங்கிக்கங்கன்னு சொல்கிறது காரணம், அடுத்து விற்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக, நம்ம ஒரு கார் வாங்கினா ரீசேல் வேல்யூ பார்க்குறோம்ல, அது மாதிரி லேண்டுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒருவேளை கட்டின வீடு வாங்கின இடமா இருந்தால் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. புதுசாக வாங்க போகிறீங்கன்னா இந்த இடத்த திருப்பி விற்கிற மாதிரி இருந்தால் ஈஸியாக விற்கணும், அவ்வளோதான். அப்போ எனக்கு வாஸ்துவை பற்றி நம்பிக்கை இல்லைன்னா வாங்குறவன் வாஸ்து பற்றி நம்பிக்கையோட வரலாம். அப்போ அப்படி தான் நம்ம அங்கே வாங்க வேண்டியது இருக்க தவிர மற்ற இதை பற்றி நீங்கள் எந்த கான்சியஸும் தேவையில்லை, ஜாலியாக இருக்கலாம். ஒரு வீடு உங்களுக்கு எந்த ஒரு தீமையையும் செய்யாது, நன்மை செய்தோ இல்லையோ தீமையை செய்யாது, அதை புரிஞ்சுக்கணும். சொந்த வீடு கிடைக்கிறதுக்காண்டி என்னென்னவோ பரிகாரம்லாம் பண்ணுறாங்க. குறிப்பிட்ட கோவிலுக்கு போங்க, இந்த கோவிலில் போய் இந்த செங்கல் எடுத்து நீங்கள் அடுக்கி வீடு, குறிப்பிட்ட கோயில் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும், மலையில் இருக்கக்கூடிய கோயில் ஒன்று போனாலும், கரடு மேடு குன்று கின்று எங்கே போனாலும் இவங்க தொல்லை தாங்க முடியல. எல்லா இடத்துலையும் அடிக்க வச்சுருக்கிறாங்க. இந்த சைனாக்காரங்க இது ஒரு யோக முறையாக செய்கிறாங்க. அந்த கல்லை நிலைநிறுத்துறது, அதில் கான்சன்ட்ரேஷன் இல்லைங்களா,
அந்த கல்லை அப்படியே மெதுவாக வச்சு ஒரு கல்லை மேலே கல் மேலே கல்லுன்னு அடுக்கி அந்த கல்லை மெதுவாக ஆட்டம் இல்லாமல் கொண்டு வந்து இவ்வளோ உயரம் வரும்போது அந்த கான்சியஸ் அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணும்பொழுது அந்த தியான முறையாக அதை செய்கிறாங்க. இவங்க அதை எங்கேயோ பார்த்துட்டாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் திருத்தணி போனாலும் சரி, திருத்தணி இல்லைங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்கிற திருத்தணி திருப்பதிலாம் பெரிய கோயில். நான் சொல்கிறது இந்த குன்று இந்த கரடு குண்டு மேடு அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன கோயில் இருக்கும். ஓம்னு போட்டிருப்பான், நான் வேலை குத்தி வச்சிருப்பான். அதில் நீங்கள் ஏறி போனால் கூட அங்கேயும் 2 பேர் என்ன பண்ணியிருப்பான், கல்லால் வீட கட்டியிருப்பான். கல்லை கட்டி வச்சிருக்காங்க. எங்கே போனாலும் நம்ம ஊரில் இருக்கிற வீட்டை விட இவங்க மலையில் கட்டின அந்த கல் வீடு தான் பெருசாக அதிகம். ஓகேங்களா? அந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. அப்பெல்லாம் வீடுலாம் கிடைக்காதுங்க. உங்களுக்கு அது வந்து நம்பிக்கையை நான் குறை சொல்லக்கூடாது இல்லைங்களா? நானும் கூட எனக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா வைக்க தான் செய்வேன். அது தப்பு இல்லை. ஆனால் அதனால வீடு கிடைக்காது. உழைக்கணும், உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கணும், காசு வரணும், எல்லாம் வந்து சூழல்கள் சரியாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு அமைப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தானே சொல்கிறேன். இப்போ அந்த காலங்கள் மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வரும்போதே வந்து வித்தை யோகம் இருக்கான்னு கேட்பாங்க, வித்யா யோகம் இருக்கான்னு கேட்பாங்க. என்னென்னா பிள்ளை படிக்குமான்னு கேட்பாங்க. இப்போ அப்படி கேட்குறது இல்லை. எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யுதுங்க, கம்பல்சரி படிக்குதுங்க. அப்போ காலம் மாறிடுச்சு. அப்போ எல்லாருமே கம்பல்சரி. இப்போ வேற ஒன்றும் இல்லைங்க, ஃபோனே வந்து நான் வேறு வீட்டில் போய் ஃபோன் பண்ணது இருக்குது, டிவியே வேறு வீட்டில் போய் பார்த்ததெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ எல்லாமே காலங்கள் மாறிடுச்சு. அப்போ எல்லாமே மாறும்போது இதுவும் மாறிடுச்சு. வீடெல்லாம் ஈஸியாக கட்டலாம், பிள்ளையை ஒழுங்காக படிக்க வைங்க, ஒரு வேலைக்கு அனுப்புங்க, லோன் போட்டு உடனே வீடு கட்டிடலாம். அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குண்டா நாங்கள் கஷ்டப்படுறோன்னு கீழே நிறைய பேர் சொல்லலாம். அவங்களோட மைண்ட் செட்டு தான். நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா வீடு வந்து இப்படி தான் வாங்கணும், பூஜை போட்டு தான் வாங்கினா, பூஜைலாம் போட்டால் வராது, வேலை பார்த்தா வரும். இன்னொரு விஷயம், நீங்கள் வேலை பார்த்துட்டு இப்போ சென்னையில் வேலை பார்க்குறாரு ஒருத்தர், இப்போ தான் உள்ளே வந்துக்கிறாரு, அவர் வீடு வாங்கி கட்டணும்னா எங்கே போனாலுமே போரூர், பூந்தமல்லி, இந்த பக்கமாக எந்த பக்கம் இங்கே அண்ணா நகர் அதெல்லாம் தாண்டி போனால் கூட 2 கோடி ரூபா கிரவுண்டு உள்ள சிட்டிக்குள்ளனா 6-7 கோடி ரூபா வருது, வாங்க முடியாது. அப்பார்ட்மெண்ட்டே வந்து 90 லட்ச ரூபா, 1 கோடி 1.25 கோடி ரூபா வந்துருச்சு. அப்போ அவுட்ருக்கு போய்க்க வேண்டியதான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் பண்ண. நான் வந்து பூஜை பண்ணி நான் சிட்டிக்குள்ள நடுவில் மவுண்ட் ரோட்ல இடம் வேணும்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. பூஜை பண்ணலாம், இடம் கிடைக்கணும். பூஜை பண்ணுறதுக்கு இடம் கிடைக்காது இப்போ பரவாயில்ல. அப்படின்றப்ப பூஜைக்கும் பரிகாரத்திற்கும் இந்த சடங்குகளுக்கும் நம்ம வீடு கட்டுறதுக்கும் தொடர்பு இல்லை. இது வந்து சடங்குகள் என்பது என்னுடைய நம்பிக்கை சார்ந்தது. தப்பு இல்லை, வைக்கலாம். வீடு கட்டுறதுக்கு கல் வைக்கிறது எல்லாமே செய்யலாமே, தப்பு இல்லை. ஆனால் அதனால வீடு கட்ட முடியாது. உங்கள் ஜாதத்தில் விதி இருந்தால்தான் கட்ட முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சொந்த வீடு கட்டுறதை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லுங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.